ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ரோஸ் கிச்சன். இந்த நோன்பு பெருநாளைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச மட்டன் பிரியாணி, சூப்பர் டேஸ்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கொஞ்சம் கொழுப்பும் எலும்பும் சேர்ந்த மாதிரி இளம் ஆட்டுக்கறியாக 1.5 கிலோ அளவுக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். அது நல்லா சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் போட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, அந்த கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு விசில் போட்டுருங்க. நான் ஒரு 3 விசில் போட்டுட்டேன். உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஒரு 150 மில்லி தேங்காய் எண்ணெய், 150 மில்லி கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய், பிரியாணி ஏலக்காய், பெருஞ்சீரகம், என்னென்ன கரம் மசாலா இருக்கோ எல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3/4 கிலோ அளவுள்ள பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா செவந்து வர்ற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே கறியில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மொத்தமாக 5 ஸ்பூன் ஆச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடியில் பிடிக்காம நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ தக்காளி, பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, நம்ம வீட்டில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா சிவப்பாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 400 கிராம் அளவுள்ள தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் துண்டுகளை மட்டும் எடுத்து, அந்த தண்ணி சேர்க்கக்கூடாது, மட்டன் துண்டுகளை மட்டும் எடுத்து இந்த மசாலாவோட போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நாங்கள் சீரக சம்பா அரிசி தான் அன்றைக்கி எடுத்திருந்தோம். அது வந்து ஒரு பக்கம் எடுத்திருந்தோம். ஒரு பக்கம்னா 4 உலக்கு, காப்பிடி உலக்கு இருக்குது, அதில் இந்த உலக்குக்கு 4 உலக்கு. அந்த அளவுக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 4 உலக்கு தான் சேர்த்தேன். 1க்கு 1 பங்கு சேர்த்தாலே போதும். அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை அளந்து அதுக்கு மேற்கொண்டு பச்சை தண்ணியையும் சேர்த்துக்கிறணும். சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு லெமனையும் புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. 4 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்கள் அரிசி தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூட குறைய சேர்த்துக்கலாம். கழுவி வச்சிருக்க அரிசியை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. கலந்து விட்டு நல்லா அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு சமமாகி வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மேலே நல்லா வெயிட் வச்சுக்கோங்க. கீழேயும் ஒரு பழைய இரும்பு கடாய தவா இருந்துச்சுன்னா அதையும் வச்சு நல்லா சிம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் திறக்கக்கூடாது. 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் சாப்பாடை திறந்து பார்த்தோம்னா நல்லா தம் உடைச்சு பார்த்துங்க. நல்லா வாசமா செம்ம டேஸ்டான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சூடாக பரிமாறினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக வரும். இந்த இதுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, சிக்கன் குழம்பு, அது கூட ஸ்வீட்டுக்கு ஒரு அருமையான பாயாசமும் வச்சுருந்தோம். இப்படி தான் எங்களுடைய பெருநாள் அன்னைக்கு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இது அன்னைக்கு என்னென்ன ஆக்கியிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.